ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்னு வியூ வேறு லெவலில் இருக்குது. டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:15. ஸோ மூணாருக்கே வந்து பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஏன்டா நின்ட்டீங்க? சரி, ஓகே. ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கேங்கு நம்ம கூட வந்த பைக்கர்ஸில். இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னமோ காமிக்கிறாரு. இவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போகிறாங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இவங்க வந்து ஆக்சுவலி தேனி வழியாக போகிறாங்க. மூணார் டு தேனி, கம்பம் அந்த வழியில். ஸோ இப்போ தான் நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் இங்கே எக்கோ பாயிண்டில் கடை வச்சுருக்காரு. ஸோ அவரை வந்து மீட் பண்ணிவிட்டு அப்புறமா அங்கேருந்து சும்மா ஒரு டீ சாப்பிட்டு இப்போ மூணாரை நோக்கி போயிட்டுருக்கோம். மூணாரில் ஆல்ரெடி ரூமுக்கு சொல்லியாச்சு. அங்கே வந்து ஒருத்தர் வெயிட் பண்ணுவார். ஸோ அவரை போய் மீட் பண்ணி ரூமை பார்த்துட்டு அங்கே போய் பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆக போகிறோம். ஸோ நம்ம வண்டியில் எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்குன்னு பார்ப்போமா? நம்ம வண்டி இக்னிஷன் ஆஃப் பண்ணுறேன். ஓகே. ஸோ ட்ரிப் 1 மோடு மாற்றணும், அப்போ தான் தெரியும். ஓகே. 34 km/லிட்டர். ஆவரேஜ் 252 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். 30 km/லிட்டர் 34 காமிக்குது. 2 காமிக்குது, என்னன்னு தெரில. ட்ரிப் 2ல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேற்று நைட்டு வந்து ரூம் ஸ்டே பண்ணியிருந்தோம். பண்ணிவிட்டு இன்றைக்கி கிளம்பியாச்சுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டைம் வந்து இப்போது 7 o'clock, ஷார்ப்பாக 7 o'clock ஆச்சு. நம்ம நேராக வந்து எங்கே போகிறோன்னா பொள்ளாச்சி போகிறோம். பொள்ளாச்சியில் வந்து ஒரு சின்ன வேலை இருக்குது. ஆனமலை கோயில் போகணும். ஸோ கோயில் போயிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. அங்கே போய் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து டேரெக்டாக கோயம்புத்தூர். சரி, பொள்ளாச்சி போய் தான் சாப்பிட போகிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த மலை ஃபுல்லாக வந்து பச்சை பச்சைன்னு இருக்கும். இப்போ வந்து வெயில் சீசன் ஆரம்பிக்கிறனால ஃபுல்லாக அப்படியே கருகி இருக்குது புல். அது மேலே அந்த சன்லைட் போகிறப்போ அப்படியே ஒரு ப்ரௌனிஷ் கலர் சூப்பராக இருக்குங்க. சரி, வெயில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்து இறங்க வெயில் வந்துடும். பட் இப்போ வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த லொக்கேஷன். அதான் வந்து ராஜமலைன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து அந்த வரையாடு, ஆமாம், அந்த ஆடு வந்து அங்கே நிறைய பார்க்கலாம். அது பார்க்கறதுக்குனே டூரிஸ்ட் போவாங்க. அதோட பாயிண்ட் வந்து கீழே இருக்கும். அங்கே போகிறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இரவிக்குளம் நேஷ்னல் பார்க், மூணார். ஸோ இது வந்து இங்கே தான் வந்து அந்த வரையாடு. மார்னிங் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல டைமிங். பட் நீங்கள் கூகுள் அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து இரவிக்குளம் நேஷ்னல் பார்க். நல்லாயிருக்கும். வந்தீங்கன்னா மேலே வந்து அவங்களோட வெஹிக்கிளில் கூப்பிட்டு போவாங்க, பஸ்ஸில்.
மேலே போய் நல்லா சுற்றிட்டு குழந்தைங்களோடலாம் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியாக. பட் கொஞ்சம் மார்னிங் டைம்ஸ் இல்லைன்னா லேட் ஈவினிங்ஸ் வந்தீங்கன்னா நிறைய அந்த வரையாடெலாம் பார்க்கலாம். ஸோ அங்கேயும் பாருங்கள் அந்த இடம் எப்படி இருக்குன்னு. 2 சைடுக்கு நடுவில் வெயில் படுது, வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக க்ளவுட்ஸு. திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிச்சிருந்துச்சு, அப்படியே டோட்டல் கிளைமேட் சேஞ்சுங்க. ஃபுல்லாக மிஸ்ட்டு இறங்கி பனி பாருங்க முன்னாடி எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ பாருங்க நம்ம இறங்க ஃபுல்லாக பனி, நல்ல வெயில் அடிச்சுட்டு திடீர்னு பனி வந்துருச்சுங்க. நம்ம ஆல்மோஸ்ட் மறையூர் வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் ஹில்ஸில் இருக்கிறப்போ ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் 50 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு பிரேக் எடுங்க. ஏன்னா நீங்கள் டவுன் ஹில் பண்ணுறப்போ உங்களோட டிஸ்க்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் வந்து நீங்கள் பிடிச்சிட்டே இருப்பீங்க. என்ன ஆகுனா இட் வில் ஜென்ரேட் மோர் ஹீட், அதனால் செம்ம சூடாகிடும். அது என்ன ஆகுனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து அப்படியே ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன்லேயே ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிரேக் பிடிக்காமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்ட்ரெச் போகிறீங்கன்னா ஒரு பிரேக் எடுங்க. அதுக்கு தான் அங்கங்கே டீ ஷாப்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் கொடுங்க உங்கள் வண்டியோட பிரேக், அப்புறம் டிஸ்கெல்லாம் கொஞ்சம் காம் டவுன் ஆகிறதுக்கு. அதே மாதிரி கூல் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாட் ஓன்லி ஃபார் பைக்ஸ், காருக்கும் இதே தான். ஸோ கீப் தட் இன் மைண்ட். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்து நம்ம போகிறனால நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். அவ்வளோ சீக்கிரம் ரஷ் பண்ணி போய் நம்ம எதுவும் சாதிக்கவும் போகிறதில்ல. ஸோ அதனால் அதை வந்து எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. டேக் ஸ்மால் பிரேக்ஸ். என்ட்ரு ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபாரஸ்ட் ரோடு வந்து என்ட்ரு ஆயாச்சு. பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எப்போவுமே 3rd கியர் இல்லைனா 4th கியரில் தான் என்ட்ரு கீழே இறங்குறப்போ வாங்க. ரொம்ப சின்ன ரோட்ஸில் ஆல்வேஸ் கீப் யோர் பிரேக்ஸ் ஆன் த பிரேக். அப்புறம் எந்த ஒரு டைவர்ஷனும் வச்சுக்காதீங்க. பிகாஸ் தீஸ் ஆர் வெரி ஸ்மால் ரோட்ஸ். ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் நம்ம தான் விலைக்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஹப்பில் வராங்க. ஸோ நம்ம வந்து விலைக்கு கொடுத்து தான் போகணும். வண்டியை எப்போவுமே வந்து கிளச்சை பிடிச்சி ஓட்டாதீங்க. ஃபுல் கிளச் ரிலீஸ் பண்ணிடுங்க. அட் த சேம் டைம் கிளச்சை பிடிச்சிங்கன்னா வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக கீழே இறங்கும். உங்களுக்கு பிரேக் வந்து கிடைக்காது. ஓகேவா? ஸோ அதையும் பார்த்துக்கங்க. இந்த மாதிரி நான் மார்னிங் டைமில் இறங்குறதுனால எனக்கு வந்து டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருக்குது. நேற்று வந்து எல்லாம் லீவ் முடிச்சுட்டு போயிருப்பாங்க. சண்டே நேற்றுலாம் செம்ம டிராஃபிக் வந்துருக்கும். அதுவும் நைட் டைம்ஸ் தான் வேறு லெவல் டிராஃபிக் இருக்கும். தெரிஞ்சு 7 o'clock கிளம்புனாங்க. எல்லாம் கோயம்புத்தூர் போய் சேர்றதுக்கே 12 மணி 1 மணிக்கு தான் வந்து நம்ம குரூப்பில் நம்ம ரைடிங் கிளப் குரூப்பில் வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க. நம்ம வந்து இங்கே ஸ்டே பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கேரளா செக் போஸ்ட் தாண்டியாச்சு. இது வந்து தமிழ்நாடு செக் போஸ்ட். ஸோ இதுதான் தமிழ்நாடு செக் போஸ்ட். இறங்கியாச்சு. தமிழ்நாடு செக் போஸ்ட்டு தாண்டியாச்சுங்க. வந்து ஆனமலை டைகர் ரிசர்வ். இப்போ நம்ம என்ட்ரு ஆகிருக்கிறது ஆனமலை டைகர் ரிசர்வ். இது வரைக்கும் இருந்தது வந்து சின்னார், இது வந்து ஆனமலை. ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரெச்சு வேறு லெவலில் இருக்குங்க. அதுவும் நிறைய அனிமல்ஸ் வந்து நீங்கள் ஸ்பாட் பண்ணலாம். அவங்க முன்னாடி போகிறேன்.
ரோடும் வந்து தமிழ்நாடு ரோடு வந்து வேறு லெவலில் போட்டிருப்பாங்க. செம்ம ஸ்மூத்தாக இருக்கும், எனக்கு பெருசாக குழியெலாம் இருக்காது. பட் கேரளா ரோடு வந்து படும் மோசமாக இருக்கும். ஏன்னா அங்கே நிறைய மழை பெய்யறதுனால சுத்தமாக அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு தெரியாது. பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு குழி கூட பார்க்க முடியாது. ஸ்ட்ரெச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் அது இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா ஓவர் ஸ்பீடாக வருவாங்க கார்ஸு எல்லாமே. வேறு லெவலில் இருக்குது அந்த மலை. ஒரு சின்ன ஹில் கிளைம்ப் இருக்கும், ஒரு 2-3 பெண்டு இருக்கும். அதை முடிச்சுட்டு திரும்ப ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் செக் போஸ்ட்டும் வந்துருச்சு. திஸ் இஸ் தி ஃபைனல் செக் போஸ்ட். கிராஸ் பண்ணிட்டோம். டீ எல்லாம் இளநீ சாப்பிட்லாம். ஐ திங்க் ஒரு இளநீ சாப்பிட்லாம். இளநீ சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஆன் தி வே. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் to 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே, நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகணும். லைக் ஜஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் ஆனமலை. கூட வந்தவர் காணோம், எங்கே போனாருன்னு தெரியல. ஜஸ்ட் வெயிட்டிங். கொஞ்சம் பொறுமையாக போயிட்டுருக்கேன். திஸ் இஸ் பீங் ரெக்கார்டட் ஆன் மை ஏர்பாட்ஸ். ஸோ ஏர்பாட்ஸ் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இருக்கிற குவாலிட்டி வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதோட குவாலிட்டி அப்புறம் அந்த வாய்ஸ் கிளாரிட்டிலாம் ஏர்பாட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுறது நல்லா இருக்கா அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி மாசாணியம்மன் கோயில் வந்துட்டு பொள்ளாச்சியில் கிளம்பியாச்சு. ஸோ அப்படிங்கிறது நேராக நெக்ஸ்ட்டு போய் பெட்ரோல் மட்டும் ஃபில் பண்ணணும். ஆல்ரெடி ரிசர்வ் விழுந்துருச்சு. போய் அதை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். முதல்ல வந்து சாப்பிட்ணும். காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல. அதனால் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறமா நேராக போய் பெட்ரோல் அடிக்கிறோம். அப்புறம் ஒரே அழுத்து ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச் டு கோயம்புத்தூர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கௌரி கிருஷ்ணா ஹோட்டலில் வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இப்போ வந்து கிளம்புறோம். வண்டியில் வேறு 50 கிலோமீட்டர் தான் ஓடும் மைலேஜ். ஸோ போகிற வழியில் ஏதோ நல்ல பெட்ரோல் பங்க் இருந்தால் பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்பணுங்க. பொள்ளாச்சி வந்து இங்கேருந்து கரெக்டாக 14 கிலோமீட்டர். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக பொள்ளாச்சி போய் பொள்ளாச்சிலேருந்து கோயம்புத்தூர். டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:50. இது போகுது பார்த்திங்கன்னா போதுங்க. 13.25 லிட்டர் பிடிச்சிருக்கு.
த்ரோ டேட்னா என்ன அர்த்தம்? இதே ஆஃப் ரோடில் போகிறப்ப கல்லெல்லாம் பின்னாடி வீசும். ஆனால் கொஞ்சம் பின்னாடி தள்ளி வாங்கன்னு. ஏன்னா இல்லை பின்னாடி உங்களுக்கு மட்காடு இல்லைல்ல. அதில் பட்டி உள்ளே இருந்துக்கிறோம். இது வெளியில் தள்ளும். பின்னாடி வரவங்களுக்கு சேஃப் வேணும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா 1470 ரூபாய்க்கு வந்து பிடிச்சிருக்குங்க. 13.77 லிட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஃபுல் டேங்க், அதனால் பிரச்சனை கிடையாது. நம்ம பாட்டுக்கு நெக்ஸ்ட் டைரெக்டாக கோயம்புத்தூர் தான். பாருங்களேன், வுட் ஒர்க்லாம் பயங்கரமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூர் ரோடு பிடிச்சாச்சு. ஸ்ட்ரெயிட் ரோடு தான், 40 கிலோமீட்டர்ஸ் நேராக கோயம்புத்தூர். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் பொள்ளாச்சி ஹைவேஸு. பாருங்கள், சிமெண்ட் ரோடு வேறு லெவலில் இருக்கும். இங்கேருந்து பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100ல் க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அழகாக 120 கூட போகலாம் இந்த ரோட்டில். நான் வந்து 100 தான் மெயின்டைன் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூருக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. வந்து பார்த்திங்கன்னா ஆத்துப்பாலத்தில் இருக்கோம். ஆல்ரெடி வந்து டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கனாலே தெரியும். நான் ஏன் இந்த ரோடு எடுத்தேன்னா, சுட்டியலூர் போகாமல் இந்த ரோடு வந்து கொஞ்சம் நிழலாக இருக்குங்க. அதே மாதிரி சிக்னல்ஸ் இருக்காது. அதே அந்த ரோட்டில் போயிருந்தால் நிறைய சிக்னல்ஸு. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரோடு. ஸோ ஒரே ஒரு சிக்னல் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கணுவாய் வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் நேராக நம்ம வீட்டுக்கு தான். ஜஸ்ட் க்ளோஸ் பை. பன்னிமடை ரொம்ப பக்கம். இந்த வெயிலுக்கு செம்ம ஹீட்டு தெரியுதுங்க. காலில் நினைக்கிறேன் எவ்வளோ பெரிய பூட்ஸ் போட்டு. கையெல்லாம் அப்படியே எரியுது. அப்போ யோசிச்சு பாருங்கள், கீழே எவ்வளோ வெயிட் இருக்கும் இன்ஜின்லேருந்து வர்றது. வேறு லெவலில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
யா ஃபைனலி அவர் ட்ரிப் இஸ் காட் ஓவர். நம்ம வந்து பன்னிமடை ரீச் ஆயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு லெவல் ஆப்லோட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் சேஃபாக இருங்க, உங்கள் வண்டியவும் சேஃபாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நமக்காக வீட்டில் யாராவது வெயிட் பண்ணுறாங்கன்னு மனசில் வச்சுட்டு வண்டியை ஓட்டுங்க. பாய், டேக் கேர். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.